அம்மா, என்னை பெற்றெடுத்தவளே, பெருமாளுடைய அவதாரமே, இங்கு வந்திருக்கிறவர்கள், வணங்கி கொண்டிருப்பவர்கள், நான் பேர் படித்த அத்தனை பேருக்கும், இந்த உலகத்தில் வாழும் அனைத்து வராகி பக்தர்களுக்கும் உங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும் தாயி. உங்களை விட்டால் கதி இல்லை தாயி. ஏம்மா, நல்லவங்களாம் ஏம்மா சோதிக்கிற? தப்பு பண்ணுறவெல்லாம் உலகத்தில் செல்வாக்காக வாழ்கிறானம்மா, கொடி கட்டி பறக்கிறானம்மா. சும்மா 1 கோடி ரூபாய் கார், 2 கோடி ரூபாய் காரில் போகிறாம்மா. உன்னையே நம்பி தானம் தர்மம் பண்ணி விரதம் இருந்து சாப்பிடாம அழுது பிறன்றவனுக்கு பெரட்டி எடுக்கிறம்மா. உன்னை கையெடுத்து கும்பிடுறம்மா. ஆனால் வராகியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே கூப்பிட்ட நிமிஷம் உடனே வந்துடுவா. இது சத்தியம். இது நான் கற்றுக்கின பாடம். இன்றைக்கி உலக நாடு பூரா அருள்மணி சுவாமிகளை வீடியோவை பார்க்குறாங்க. அப்போது இவ்வளோ பெரிய எனக்கு இவ்வளோ பேரை கொடுத்தது சிவன் அருணாச்சலேஸ்வரர், பெரியப்பா திருப்பதி வெங்கடேச பெருமாள், ஞானத்தந்தை பிரம்மன், 2 அண்ணன் கணபதி முருகன். இந்த 25வது வருஷத்தில் தான் என்னை உலகறிய உலகத்தில் நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கா வராகி. வராகியை எப்போ நான் பிடிச்சனோ எல்லாருக்கும் வெற்றி ஆகுது. ஆகவே இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைந்து, திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், வீடு இல்லாதவர்கள், கோர்ட்டு கேஸ் வழக்கு உள்ளவர்கள், கணவன் மனைவி பிரிந்து வாழ்வர்கள், சிறுநோயிலிருந்து பெருநோய் உள்ளவர்கள் எல்லாருக்கும் நல்ல அருளும் ஆனந்தம் கிடைத்து, ஒவ்வொரு பெண்ணும் தீர்க்க சுமங்கலியோடு, ஒவ்வொரு குடும்பமும் பிள்ளைகளும் மக்களும் ஆனந்தமாக வாழ்ந்து, இங்கே வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வராகி அம்மன் சத்தியம் துணை இருப்பாய் என்று வேண்டி இப்போது மகா தீபார்த்தனை நடைபெறுகிறது. வராகி தாயே, இன்று உங்கள் அன்பு மகள் திருவற்றியூர் வராகி இல்லத்தில் வாழும் சாந்தி, அவங்களுடைய பேரனுக்கு இன்று பெயர் சூட்டு விழா. சென்னை பாரிஸில் ஒரு திருமண மண்டபத்தில் நீங்களே கிட்ட இருந்து போய் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். என்னை தலைமையில் வச்சு அழைச்சாங்க. என்னால் ஞாயிற்றுக்கிழமை போக முடியல. உன்னை விட்டு நான் போகிறதுக்கே மனசு வரல. அதனால் இந்த தீபார்த்தனில் பேரனுக்கும் அவங்க வராகி இல்லத்தில் வாழும் சாந்தி, அவங்க பிள்ளை மருமகள், அவங்க அனைத்து உறவினர்களுக்கும் நல்லொருள் புரிந்து கோடி செல்வத்தோட எல்லாரும் வாழ வைம்மா. இந்த பூஜை சத்தியம் நல்லதே ஆகட்டுமா. சந்தோஷம் உண்டாகட்டும்.